காஞ்சிபுரம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் 100% வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள தனியார் கூட்டரங்கில் காஞ்சிபுரம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் வெள்ளைச்சாமி முன்னிலை வகித்தார். மாநில துணைத் தலைவர் கோபால், மாநில இணை செயலாளர் செல்வகுமார், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தசரதன், பொருளாளர் கான்சா மெய்தீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் காஞ்சிபுரம் வியாபாரிகள் சங்க மாவட்ட செயலாளர் வேலுமணி தலைமை தாங்கி விழாவினை சிறப்பாக நடத்தினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில கூடுதல் செயலர் பிரபாகரன், மாநில துணைத் தலைவர் உத்தரகுமார், மாநில தலைமை செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் மே மாதம் 5ஆம் தேதி திருவாரூரில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நடைபெறவுள்ள சிறப்பு மாநாட்டிற்கு அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அனைத்து வியாபாரிகளும் தங்குவதற்கு உணவு மற்றும் சகல வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதனைத் தொடர்ந்து அனைவரும் 100% வாக்களித்து நமது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் சாலையோர வியாபாரிகள் மாநில தலைவர் KN மூர்த்தி, சின்ன காஞ்சிபுரம் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் ராஜுவேல், ஓரிக்கை அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் கோட்டி, காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் விஜயகணேஷ், பொருளாளர் பொன்னுசாமி உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்டு அனைவருக்கும் AC குமார் நன்றிகளை தெரிவித்தார். மே 5 43வது மாநில மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரும் தினத்தை நம்பி தெரிவித்துக் கொள்கிறேன். 43வது மாநில மாநாடு மிக சிறப்பு வாய்ந்த மாநாடு. ஏனென்றால் இப்போ 23ஆம் தேதி வந்து எலெக்ஷன், 3ஆம் தேதி வந்து கவுண்டிங். அதனால எந்த கவர்மெண்ட் பெருவாரியான மக்கள் தொகை, அதாவது கூட்டத்தை காண்பித்தனால எந்த அரசாங்கமானாலும் சரி நம்மளை உற்று நோக்கி நம்மளுடைய திட்டங்களை, நம்மளுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய இந்த கூட்டத்தின் பொருள் வருகின்ற 43வது வணிகர் தின விழா திருவாரூரில் தலைமையினால மாநாட்டுக்கு கொஞ்சம் அதிக பேர் வந்து சுற்றுலாத்தலத்தை பார்த்து 4 மணிக்கு மாநாட்டுக்கு வந்துட்டு வரும்னு சொல்கிறாங்க. அதனால வந்து அது மட்டும் இல்லை, 43வது வணிகர் தினம் வந்து அரசியல் நோக்கி முடிந்து தேர்தல் நிலவரத்தை முடித்து ரிசல்ட்டை முடிஞ்சு அடுத்ததான் நம்முடைய தலைமையிலிருந்து பேராசிரியர் ராஜகுமாரனும் மாநில கூடுதல் தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில மாநாடு திருவாரூர் சீராவிலும் சிறப்போடும் ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி கால்கோள் விழா. இந்த கால்கோள் விழாவிற்கு இங்கிருந்து அதிகமான உறுப்பினர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். செயலாளர், சீஃப் செக்ரட்டரி, ஏன்னா படிக்கும்போது தலைமை நிலை செயலாளர் இந்த நேரத்தில் பார்த்தாலும் சங்கத்தில் பார்க்கலாம், அலுவலகராக வந்தாலும் ஒரு நேரில் சென்று சந்திப்பார். அதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோம். முதல்வராக வந்து அமர்ந்துவிட்டால் முதலில் சந்திப்பது நம்முடைய பேரமைப்பாகத்தான் இருக்கும். தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அங்கே இரவு பயணத்தை தவிர்த்து கொஞ்சம் முன்னால கிளம்புங்க. நள்ளிரவு பயணத்தை குறைத்து முக்கியமாக சேருங்க. உங்களுடைய வருகைக்காக தலைமை காப்பு உள்ளிட்ட நிர்வாகிகள் எங்க இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே வந்து சேர்க்க வேண்டும். ஏற்பாடு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு மண்டபத்திலும் உணவு ஏற்பாடு செய்யப்படுகிறது. எங்க மாவட்டத்தில் நாங்கள் ஒரு 3 மண்டபம். இது அனைத்துமே எதற்காக ஏற்படுகிறால் ஒவ்வொரு மாவட்டமும் அந்த மாநில மாநாட்டில் தனித்து செய்திருப்பார். ஆனா எங்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த ஒரு நாள் என்னுடைய வணிகத்தை பாதுகாக்கும் நாள், என்னுடைய சங்கத்தை மிகப்பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் நாள் என்ற எண்ணத்தோடு வந்து கலந்து கொண்டார். இந்த விழா சிறப்படையும். இந்த விழா சிறப்படைந்தால் அமைப்பு சிறப்படையும். அமைப்பு சிறப்படைந்தால் நம்முடைய நிறுவனம் கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்தி வருமாறு உங்களை இதுவரைக்கும் என்னுடைய வணிக சொந்தங்கள் அனைவரையும் வணங்கி பேசுகிறேன். மாவட்ட தலைவர் அண்ணன் வேலுமணி அவர்களே, இந்த நன்றியுரை நோக்க இருக்கின்ற அண்ணன் பொன்னுசாமி அவர்களே, இதற்கு முன்னே பேசிய அனைத்து காஞ்சிபுரம் அனைத்து வணிகர்கள் அவர்களே, எவ்வளவு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் எத்துணை இடர்பாடுகளை, கஷ்டங்களை தாங்கி அந்த குடும்பத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அந்த குடும்பத்தினுடைய
நிர்வாகி தலைமை இருக்கின்ற அந்த குடும்ப தலைவருக்கு தெரியும். அதை போல இன்றைக்கு வணிகர் அமைப்பு என்கின்ற பொழுது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தான் இந்திய அளவிலே ஒரு மாபெரும் குடும்பமாக, ஒரு குடும்ப பின்னணியோடு, இதிலே மொழி மதம் என்ற மாறுபாடுகள் எதுவும் இல்லை. நாம் எல்லோரும் வணிகம் செய்கின்றோம். நம்முடைய தொழில் தான் நமக்கு தெய்வம். அந்த தொழிலை பாதுகாக்கின்ற நாம் எல்லோரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அது யாராக இருந்தாலும் நாம் அதில் சகோதரர்களாக, அண்ணன் தம்பிகளாக, மாமன் மைத்துனர்களாக, தாய் தங்கைகளாக, இப்படி அனைவரும் ஒருங்கிணைத்து ஒரு குடும்பமாக இன்றைக்கு இந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கால உழைப்பு அதற்கு பின்னால் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து இத துவங்கப்பட்டது. ஏன் நம்ம இந்த அமைப்பிலே அங்கத்தினரையும் நீங்கள் செயல்பட முடியும்? இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சமூக விரோதிகளின் அச்சுறுத்தல்கள் எழுதியிருந்த சமூக விரோதிகளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இந்த அமைப்பு தன்னை வலிமையாக செயல்பட்டு அந்த வலிமையோடு அவர்களை எல்லாம் எதிர்த்து இன்றைக்கு சமூக விரோதிகளை ஆள்காட்டுகிறதை கொண்டு அவர்களை கை நீட்டி அப்புறப்படுத்துவதற்கான ஒரு நிலைமையை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.